ஜெபம் செய்வோம். கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் நிறுத்துவா கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் நிறுத்துவா ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவா ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவா. பரிசுத்தமும் பராக்கிரசாலியும் அன்பும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் நல்ல இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம் சுவாமி. 7வது மாதத்தின் 12வது நாளில் உம்மை வழிபடுவதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்கான மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உம்மை புகழ்ந்து பாடுவதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். 7வது மாதத்தின் 2ஆம் வாரத்தின் வழிபாட்டை நீரே வந்து தலைமையேற்று நடத்தி தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த மகா கணம் புரிந்த எபினேசரே, உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் சுவாமி. இந்த வழிபாடு முழுவதையும் நீர் ஆசீர்வதிங்க. அச்சங்கள் ஆண்டவரே, திகில்கள், அவமானங்கள், நிந்தைகள், வாழ்வாதாரங்களை அற்ற சூழ்நிலைகளிலே வாடிக்கொண்டிருக்கிற எங்கள் சமுதாயம் இன்றைக்கு உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வில்லியம் சார்ஸ் நினைவாலய குடும்பமாக உம்மை நாங்கள் இந்த நாளிலே ஆராதிக்க எங்களுக்கு அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையிலே பங்கேற்று நடத்துகின்ற ஆயரையும் அவர்களோடு இணைந்து பாடுகின்ற பிள்ளைகள், வழிபாடுகள் தங்கள் வீடுகளிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வழிபாட்டு சந்நிதியிலே வந்திருக்கிற பிள்ளைங்க, இந்த நாளிலே செய்தி கொடுக்கின்ற எங்கள் அன்பு சகோதரர்
திரு சாமியல் டேவிட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இந்த வழிபாடு உம்முடையது சுவாமி. நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. நீரே வந்து தலைமையேற்று ஆண்டவரே இயேசு நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று நாங்கள் துதிக்க பாட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலமே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மகிமையாக, கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சியாக சிவப்பு புத்தகத்திலே 354வது பாடல், பாமாலை 364வது பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை துதித்தலோடு புகழ்ச்சியோடு நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் புகழ்பெற்ற அன்பான அறிவான ஆற்றலான திருச்சபையாருக்கு இயேசுவின் இனிதான நாமத்தில் அதிகமாய் நான் வாழ்த்துகிறேன். 112 நாட்கள் ஆண்டவர் நம்மை காத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலும் சிறப்பாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வீணும் விருதாவாக கழிக்காதபடி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து கொண்டு ஆலய வழிபாடுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். சிறப்பாய் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இந்த கோவிட்-19 தொற்றுக்களை எல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறார். இம்மட்டும் நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நாம் ஜெபிக்கின்ற அத்தனை சமுதாய பணியாளர்களுக்கும் ஆண்டவர் சுகங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக இந்த வழிபாட்டினை ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கும் சகோதரிக்கும் அருமையான நம்முடைய செயலருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தூரத்திலிருந்து நம்முடைய வழிபாட்டுக்கு வர முடியவில்லையே என்கின்ற நிலையோடு கருதி கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், சிறியோர்கள், வாலிபர்கள், குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பார். நாம் கேட்ட பாடலின்படி ஆண்டவர் நம்மோடு பிரசன்னமாய் இருக்கின்றார். ஆகவேதான் அழக ஆண்டவர் சொல்வார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். ஆகவே மீண்டும் இந்த வழிபாட்டை பார்க்கின்ற அனைத்து மக்களையும் இயேசுவின் இனிதான உயிர்த்தெழுதல் திருநாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சென்னை பேராயம் முழுவதையும்
நம்முடைய வில்லியம் சார்ல்ஸ் நினைவாலய குடும்பம் முழுவதையும் அனைத்து இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே மீட்டு கொண்டு ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 43 வரை அடங்கியுள்ள கடவுளுடைய வசனத்தை கேளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேய நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரே மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்றும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை அதிகமாய் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய அருள் செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பாக இந்த நாளில் நம்முடைய திருச்சபைக்கு அனைவருக்கும் தெரிந்தவர், அனைவரோடு பழகினவர், எனக்கு மிகுந்த உதாரணத்துவமான உதவியாளர் என் மகன் என்று கூட என்னால் சொல்ல முடியும். அருமையான திரு சாமுவேல் டேவிட் ஐயா அவர்களையும் அவருடைய துணைவியார் பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் அவரையும் அவருடைய ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவர் ஒரு மெடிக்கல் இதிலே பணி செய்து கொண்டிருக்கின்றவர். ஆண்டவருடைய ஊழியத்தை முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, வாஞ்சையோடு கிராம பகுதிகளிலே வேலை செய்கின்ற ஒரு அருமையான நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர். ஆகவே இயேசுவின் நாமத்திலே அவரை அதிகமாய் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் தாமே அவரையும் அவருடைய பணியையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் தூய யோவான் ஆலயத்தினுடைய முழு உறுப்பினராக இருக்கின்றார். நம்முடைய திருச்சபைக்கு எப்பொழுது அழைத்தாலும் அதிகமான சந்தோஷமாய் வரக்கூடியவர். அதிலும் சிறப்பாய் ஏற்கனவே ஜூன் மாதத்திலே அவருக்கு இந்த அழைப்பை நாம் கொடுத்திருந்தோம். லாக்டவுன் இருந்தாலும் ஆண்டவருடைய அருள் செய்தியை அவர் நமக்கு அளிப்பதற்காக ஆண்டவருக்கும் அவருக்கும் திருச்சபையின் சார்பிலே செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், பெரியோர்கள் சார்பிலே அவருடைய வாழ்க்கை வரவேற்கின்றேன். நாம் அனைவரும் ஜப நிலையில் இருந்தவாறு ஆண்டவருடைய அருள் செய்தியை நாம் கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் நாளும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம்.
இக்கட்டான சூழ்நிலையிலும் அநேக நாட்கள் பிறகு இந்த காணொலி காட்சி மூலமாக இந்த ஒவ்வொருவருடைய இறைவாக்கியை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் என் பேரில் நமக்கு இருக்கிறது பார்க்கிறார். அதற்காக நான் கர்த்தரை சொல்லியிருப்பேன். ஒரு நிமிடம் கண்களை மூடலாம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட வழி செல்லுங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னுடைய தேவதாமே எங்கள் ஒவ்வொருவரும் நீ பாதுகாத்து நன்றி. நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களை காத்து வழி செல்கிறேன். உங்களுக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதுப்பா நீ அப்புறமான ஊழியக்காரன்றவை நீ சொன்ன வார்த்தை மாத்திரம் சொல்ல கிருபைக்காரன் அந்த இந்த ஊழியர்களுக்கு விரோதமாக ஆராதனைக்கு விரோதமாக செய்யும் இந்த அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தை கொண்டு இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நாங்கள் அதை பண்ணி போடுவோம்ப்பா. இதான வேலையை பொறுப்பட்டு கொடுங்க. வந்துடுவோம். கேட்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளையோடு கூட காரம் இருக்கட்டும்ப்பா. ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு கேட்ட பலனை இப்படியில் மறுபடியும் பெற்றுக்கொள்ள கிருபைக்காரன் இதான வேலையை பொறுப்பட்டுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் இருக்கிறாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மிஷன், குட் நியூஸ் டு ஆல். அருட்பணி, அனைவருக்கும் நற்செய்தி. நல்லா கவனிங்க. மிஷன் என்றால் சென்ட், அனுப்பு அப்படின்னு அர்த்தம். அனுப்பு எங்கப்பா அனுப்புறது? எதற்காகப்பா அனுப்புறது? இறை ஆட்சியை உருவாக்கும்படிக்கு அனுப்பு. அதுதான் அருள் திரு ஆயர் அப்படின்னு போடுவாங்க. அருள் திரு அப்படின்னா இறைப்பணி, இறையாட்சியை உருவாக்க அனுப்பப்பட்டவர் என்ற பொருள். நல்ல கவனிங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவை தம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைத்து ஜனங்களும் அவருடைய ஊழியக்காரர். நம்ம நினைச்சுப்போம் ஆயர் தான் ஊழியக்காரர், பிஷப்பையன் தான் ஊழியக்காரர், செக்ரட்டரி தான் ஊழியக்காரர், சுவிசேஷகன் தான் ஊழியக்காரர், மிஷனரி தான் ஊழியக்காரர். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கும் கடமை நம்மேல் விழுந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணி நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று பவுல் அடிகளார் சொல்கிறார். நல்ல கவனிங்க. ஒவ்வொருத்தரும் அப்போ ஊழியக்காரர். நான் என்னப்போ ஊழியக்காரர், நான் ஊழியக்காரர் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, இந்த பரிசுத்த வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். நல்ல கவனிங்க. எதுக்குப்பா மிஷன் தேவை, எதுக்குப்பா அருட்பணி தேவை அப்படி என்றால், அக்கால சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைக்கிறார். அக்கால சூழ்நிலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம். அக்கால சூழ்நிலையில் ஒரு மோசேவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதுக்குப்பா மோசே இவ்வளோ எல்லா குழந்தைங்களும் சாவடித்தாலும் மோசேவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்டு வரும்படிக்கு ஒரு மோசையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சரிப்பா, யோசுவாவை எதற்குப்பா ஆண்டவர் படைத்தார், யோசுவாவை எதற்குப்பா ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? நல்ல கவனிங்க. அடிமைப்பட்ட ஜனங்கள் மீட்டு கொண்டு மோசே ஐயா வருகிறார். ஆனால் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க அதுக்கு ஒரு யோசுவா தேவைப்பட்டார். தாவீது எதுக்குப்பா தெரிந்து கொண்டார்? தாவீது தேவ ஜனங்களை நடத்தி வழிநடத்தி செல்லும்படிக்கு, தலைமையேற்று ராஜாவாக இருக்கும்படிக்கு தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சாலமோனை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? சாலமோன் தேவாலயம் கட்டப்படும்படிக்கு ஆண்டவர் சாலமோனை தெரிந்து கொண்டார். எரேமியா, அது மாதிரி எல்லாரையும் பார்க்கலாம். எல்லா இறை திருக்குறளையும் நீங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஜனங்களை எச்சரிப்பதற்காக. அப்பா, அழிவு வரப்போகிறதுப்பா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக போறேன்ப்பா, மனம் திரும்புங்கள் என்று எரேமியாவை தெரிந்து கொண்டார். சரி, அதற்கு பிறகு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில், இது பழைய ஏற்பாட்டு காலம், அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வரலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு யோவான் ஸ்நானனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதுக்குப்பா யோவான் ஸ்நானனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்த பண்ணும்படிக்கு ஒரு யோவான் ஸ்நானனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நல்ல கவனிங்க. அவர் பேதுருவை எதற்குப்பா தெரிந்து கொண்டார்? அப்போஸ்தலருக்கு தலைவனாக இருக்கும்படிக்கு, அப்போஸ்தலரை வழிநடத்தி செல்லும்படிக்கு அந்த பேதுருவை தெரிந்து கொண்டார். பவுல் அடிகளார் எதற்காக தெரிந்து கொண்டார்? புறஜாதியாருக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு, புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு ஒரு பவுல் அடிகளாரை தெரிந்து கொண்டார். இது அக்கால சூழ்நிலை. நல்ல கவனிங்க. வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், நோவா பேழையை உண்டு பண்ணி ஜலப்பிள்ளையை வந்து அனைவரும் அழித்து போடும்படி வரும்போது அப்பொழுது ஜனத்தொகை 156 கோடி. இன்னைக்கு சீன தேச ஜனத்தொகையை 156 கோடிக்கு மேலே, நம்முடைய இந்திய தேச ஜனத்தொகை 138 கோடி என்று நாம் அறியலாம். நல்ல கவனிங்க. அப்போ 138 கோடி ஜனங்கள் கொண்ட இந்திய தேசத்திற்கு, இல்லை நம்ம தமிழ்நாட்டை எடுக்கலாம். தமிழ்நாட்டில் 6 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்ம சிஎஸ்ஐ டயசிஸில் எடுத்திங்கன்னா, சென்னை டயசிஸில் மாத்திரம் எடுத்திங்கன்னா ஒரு பிஷப் ஐயா இருக்காங்க. ஆயிரக்கணக்கான 1200 பாஸ்டேட் இருக்குது. 1200 நூற்றுக்கணக்கான பாஸ்டேட்டுகள் இருக்குது. 1200 ஆயர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட கிறிஸ்தவ ஜனங்களே 1.5 கோடி. தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது சிஎஸ்ஐ டயசிஸ் அந்த எல்லைக்குட்பட்ட
காங்கிரிகேஷனில் மாத்திரம் சொல்கிறேன். ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் 1.5 லட்சம் பேர், கிறிஸ்துவர்கள் 1.5 லட்சம் பேர். மற்ற ரட்சிக்கப்படாத இயேசுவின் முதலாம் வருகையை பற்றி தெரியாத, இயேசு எதுக்கு உலகத்தில் வந்தார் என்று தெரியாத ஜனங்களை எத்தனை கோடி ஐயா வந்து அவர்களுக்கு யார் ஐயா சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள்? அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார். வாசிக்கிற பார்த்தீங்களா, இது வரைக்கும் 300 தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். இந்த மனுஷன் ரட்சிக்கணும்னா, பவுல் அடிகளாரை குறித்து நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். நல்ல கவனிங்க. பவுல் அடிகளாரை சிறைச்சேதம் பண்ணும்படிக்கு ரோமாபுரிக்கு கொண்டு போட்டார்கள். அவரை தலை வெட்டும் போது அவர் என்ன தெரியுமா கேட்டாரா, அந்த தலை வெட்ட வர அந்த சேவகனை பொறுத்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவின் கழுவப்பட்டிருக்காரா என்று கேட்டான். அதுதான் விஷயம், அதுதான் ஊழியம், அதுதான் சுவிசேஷ பாரம், அதுதான் ஆத்ம பாரம். அந்த மனுஷன் செத்து போகிறான், அடுத்து சில நொடிகள் செத்து போகிறான். ஆனால் தன்னை வெட்ட வந்தவனை நோக்கி அந்த மனுஷன் கேட்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்காயா, இயேசு கிறிஸ்துவை அறிவாயா என்று தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நாம நினைச்சுக்கணும், நம்ம எதுக்கு இந்த சுவிசேஷம் பண்ணோம்? ஐரமா தான் 4வது வாரம் ஒரு 3வது வாரம் வந்து நமக்கு கிராம சுவிசேஷம் வச்சுக்கலாம், அதில் போனால் போகுது. அதுக்கு போகும்போது நல்லா ஒரு முறை பண்ணிட்டு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு வந்தால் போதும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் அது எழுதிட்டு நல்ல வீட்டில் போய் நீங்கள் வாசிப்பாங்க. நல்ல கவனிங்க. நான் 2 பேரை இப்போ எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் நமக்கு தெரியும். உங்களுக்கு கொரோனா காலத்தில் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. 2 பேரை நான் காட்டி கொடுத்து, ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு ஊழியக்காரர், பழைய ஏற்பாட்டில் ஒரு ஊழியக்காரர். 2 பேரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் தான். 2 பேரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான். 2 பேருமே ஆண்டவருடைய சித்தம் செய்யும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் தான். இறைப்பணிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் தான். ஆண்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆண்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆண்டவரை தம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் 2 பேரும் எதனால அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து நான் பார்க்கலாம். 2 பேருமே நமக்கு தெரிந்த பகுதி தான். நல்ல கவனிங்க. முதலாவது ஒரு தீர்க்கதரிசி குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்கிறார், எப்பா, மகாநகரமாக நினிவே. மகாநகரம்னா பெரிய அந்த வசனம் சொல்லியிருக்கு. யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சொல்லியிருக்கு. மகாநகரமாகிய நினிவே 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமாக இருந்தது. 3 நாள் பிரயாணம் பண்ணி சொல்லணும். அதுக்கு பார்க்கலாம், ஆண்டவர் இவ்வளோ பெரிய நகரமாக இருக்குது, இந்த நகரத்துக்கு கரெக்டாக சொல்கிறதுக்கு தீர்க்கதரிசி ஒவ்வொரு வீடாக போய் சொல்லணும், ஒவ்வொரு ரோடாக போய் சொல்லணும், ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு குடும்பமாக போய் சொல்லணும், ராஜாவிடத்திலிருந்து சேவகன் வரைக்கும் போய் சொல்ல வேண்டும். அதற்கு யார் சரியான ஆள் என்று பார்த்தா அதற்கு யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த யோனா கிட்ட சொல்கிறார், யோனா நீ ஒன்று செய்வியா, எனக்காக நீ போயிட்டு அந்த நினிவே பாவம் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குது, நீ போய் அந்த நினிவே மக்களை எச்சரித்து விட்டு வருவாயா என்று சொல்கிறார். அந்த நினிவே யோனா என்ன தன்மை பண்ணது, தன் மனைவிடத்தில் போய் சொன்னாங்க. நம்ம போகும்போது, நம்ம 3வது வாரம் போகும்போது சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் ஊழியம் போகிறாங்க, சிஸ்டர் அக்கா அம்மாவுக்கு சொல்லிடுவாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் ஊழியத்துக்கு போகிறாங்க. அதே போல் அந்த அம்மா போய் சொல்லிட்டாங்க, பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் சொல்லிட்டாங்க, எங்கள் ஐயா கிட்ட ஆண்டவர் பேசிட்டாருங்க, எங்கள் ஐயா ஊழியத்துக்கு போகிறாருங்க, நினைவே பட்டத்துக்கு கப்பல் ஏறி போகிறாருங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க, பேக்லாம் வச்சு இதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. அவரும் எடுத்துகிட்டு போனார். அவ்வளோ சந்தோஷப்பட்டது, ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்ற போகிறாரு யோனா என்று. யோனாவும் போனார், நல்லா பேக் பண்ணினார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட். இன்றைக்கி ஏன் நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பென்ஸ் காரில், ஆடி காரில் போகிறாங்க? கர்த்தருடைய சித்தம் செய்வதனால் ஆண்டவர்கள் ஆசீர்வதித்திருக்கார். நல்ல கவனிங்க. 5 அப்போ 2 மீன் கேட்பதனால் அல்ல, 1000 பேர் 10,000 ரூபாய் கொடுத்து 10,000 பேர் வேண்டும் என்பதனால் அல்ல, ஆண்டவருடைய சித்தம் செய்வார்கள் என்பதை எதிர்நோக்கித்தான் ஆண்டவர் அவர்களுக்கு பென்ஸ் காலம், ஆடி காலம் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. அது தவறி போன அநேக ஊழியர்கள் உண்டு, அவர்களுக்கு நான் பேச வரவில்லை. ஆனால் நல்ல கவனிங்க. இந்த யோனா என்னப்பா நடக்குது, போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்குறாரு. அதனால தான் பர்த் கிடைத்தவர், லோயர் பர்த்தில் அழகாக போய் படுத்துட்டு நல்லா போய் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தார். ஆனால் டிக்கெட் வாங்க போகும்போது நினிவேக்கு வாங்குவதற்கு பதிலாக அவர் தர்ஷீஸ் வாங்குகிறார். கூட இருக்க தேவதூதர்கள்லாம் சுற்றி வருகிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக, ஆகா, கர்த்தருடைய தாசனாகிய, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய, கர்த்தருடைய தீர்க்கனாகிய யோனா போகிறாருப்பா, நினிவேக்கு டிக்கெட் வாங்க போகிறாருன்னா அவர் போய் எங்கே வாங்கினாரு? தர்ஷீஸ், லண்டன் பட்டணத்துக்கு வாங்கினார். இப்போ தேவதூதர்லாம் தலை சுற்றுது. என்னப்பா இது, ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல் இப்படி போகிறாரு? பரலோகத்தில் அப்படியே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவரே ஆச்சரியமாக பார்க்குறாரு. என் மகனே, நான் உன்னை அழைத்தேன். எதற்காக அழைத்தேன்? நினிவே பட்டணத்தை எச்சரிக்கைப்படிக்கு நான் அழைத்தேன். ஆனால் நீ எங்கப்பா போயிட்டேன்? போனார். அதே போல் தான்
நம்மளும் 3வது வாரம் கிராம ஊழியத்துக்கு போகும்போது, சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது நல்ல ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாமா, பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துக்கலாமா, தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாமா, இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் ஆத்தும பாரத்தோடு நான் போடுறோமா? நான் உங்களை சொல்லலை, வெளியில் சொல்கிறேன். சரியா? நான் உங்களை தான் குத்தி காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நல்லா கவனிங்க. ஏன் ஐயா வாழ்க்கையை போராட்டம் வருகிறது, ஏன் ஐயா வாழ்க்கையை பிரச்சனை வருகிறது, ஏன் ஐயா மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வருகிறது? கர்த்தருடைய சித்தம் செய்யாதனால். இங்கே யோனா தீர்க்கதரிசி கர்த்தருடைய சித்தத்தை மீறி போனார். வாழ்க்கையில் புயல் அடிச்சது, கப்பல் மேல் புயல் அடிச்சது, பெரிய புயல் வருது, காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்குது. எல்லாரும் மாணவிகள், அதில் இருக்கிற சேவர்கள், எல்லா ஜனங்கள், பொது ஜனங்கள் எல்லாவற்றும் பயந்து நடுகிறார்கள். ஆனால் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஏசியில் போயிட்டு கீழே போய் லோவர் பெட்டில் போய் நல்லா படுத்து தூங்கி போட்டுருக்கார். எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டு பயந்து அவர் எழுதுகிறார்கள். எப்பா எழுந்திரிப்பா, யோனா எழுந்திரி, நீ யார், நீ எப்பேற்பட்டவன், என்ன இல்லை உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டு சொல்லி. அப்போ யோனாக்கு தெரிஞ்சுவிட்டு இந்த காரியம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இயற்கையை தம்முடைய கருத்தில் வைத்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதம் 33:9 சொல்கிறது. அப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சு, இந்த காரியம் கர்த்தர் அனுமதித்தாலுடைய என் வாழ்க்கையில் போராட்டங்கள் வராது. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, எதற்கையா நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வருகிறது? எதற்கையா அந்த கொரோனாவை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்? 16 வாரங்களாக திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக மூடப்பட்டிருக்குது? நல்ல கவனிச்சுங்க. இந்த கொரோனாவை குறித்து ஒரு சிறிய காரியங்களை குறித்து சொல்லிவிட்டு நான் என் செய்தி தொடர்றேன். கொரோனா எதுக்கு வருது? 3 காரியங்களுக்காக கொரோனா வருகிறது. கொரோனா வந்தால் என்ன பண்ணலாம்? நல்லா கவனிங்க. சங்கீதம் 91:10 சொல்கிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நாம கர்த்தருக்குள் இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தக்குள்ள அவருடைய வசனத்தின் பிரகாரம் நடந்தால், அவருக்கு ஏற்ற பிரகாரம் நம்மளோட சிம்பிள் கிறிஸ்டியன் லைஃப், அதான் அடிக்கடி சொல்வது, எப்பொழுதும் என்னுடைய செய்தியில் சொல்வது, சிம்பிள் கிறிஸ்டியன் லைஃப். நாம் போயிட்டு அப்படியே வானத்தை வளர்ச்சி அது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் நம்முடைய சித்தம் என்ன, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன, அதை நாம் கேட்டு அறிந்து கொண்டால் நாம் லகுவாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ 1வது வசனம் சொல்கிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஓகே, பொல்லாப்பு நேரிடாது. அப்போ கொரோனா வியாதிகள் யார் கர்த்தருக்குள் இருக்கிறார்களோ அவர்களை அணுகாது. ஓகே, அது ஃபர்ஸ்ட். நல்லா கவனிச்சுங்க. இங்கிலாந்து தேசத்தின் பிரதம மந்திரியாக போரிஸ் ஜான்சன், அவருக்கு கொரோனா வந்துவிட்டது. ஸ்பெயின் நாட்டின் இளவரசி 87-86 வயசு இளவரசி அம்மா, அந்த அம்மாவுக்கு கொரோனா வந்து மறித்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு இல்லாத பாதுகாப்பா, அவர்களுக்கு இல்லாத ஹைஜீனிக்கா, அவர்களுக்கு இல்லாத பொல்யூஷன் ஃப்ரீ லைஃபா நமக்கு இருக்கிறது. ஆனாலும் உங்களையும் என்னையும் காக்க என் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இது மட்டும் பாதுகாத்திருக்கிறார். 100 நாட்கள் கடந்துவிட்ட இந்த லாக்டவுனிலும் நம்மை போஷித்திருக்கிறார், நம்மை வழிநடத்திருக்கிறார், நம்ம குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். அதுதான் கர்த்தரின் வல்லமை. நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தர் அந்த பொல்லாப்பு நம்மை அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், ஒரு சிலருக்கு ஆண்டவர், கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு கொரோனா வியாதிகள் வந்துவிட ஆண்டவர் அனுமதிப்பார். ஆண்டவர் அனுமதி இல்லாமல் வராது, ஆண்டவர் அனுமதிப்பார். எதற்காக ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார்? ஆண்டவர் அனுமதிச்சா அந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டு, அந்த மகளை மீட்டு, அந்த மகனை மீட்டு சாட்சியாக நிறுத்தும்படிக்கு ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். 3வது ஒரு காரியம் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த கொரோனாவை எதுக்கு வருகிறார்? வந்து எதற்கு ஆண்டவரை அறிந்த மக்கள் மரித்து போகிறார்கள் என்றால், ஒரு வேளை, எம்எல்ஏ யாரும் கோவப்படாதீங்க, ஒரு வேளை ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய மறுப்பவர்களாக இருக்கலாம். இல்லை, என் ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டாம்பா, இவ்வளோதான்ப்பா எனக்கு போதும், இவனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறான் என்றும் நினைக்கலாம் ஆண்டவர். அதனால்தான் கொரோனா வந்தும் மறித்து போகிறார்கள். இல்லை, இவன் சொன்னாலே எடுத்துக்க மாட்டான், இப்போவே நான் எடுத்துட்டா என்கிட்ட வந்துடும் என் மகன் அப்படி என்றும் அவர் ஆண்டவர் செய்யலாம். இந்த 3 திட்டங்கள் நிமித்தம்னால தான் கொரோனா வியாதிகள் கிறிஸ்தவர்களை பாதிக்கிறது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை பாதிக்கிறது. ஒரு மனிதன் நிமித்தம் அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேர் மேலும் அந்த ஆபத்து வந்தது. ஒரு யோனாவின் நிமித்தம் அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேர் மேலேயும் அந்த ஆபத்து வந்தது. எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் கதறாங்க, ஐயோ என்ன பண்ணுறது, எல்லாம் சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்ட உடனே அந்த சீட்டு யோனாவின் மேல் விழுந்தது. அப்போ யோனா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ யோனா ஒரு அழகாக ஒரு பதில் சொல்றாருன்னு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
பயபக்தி உள்ளவன் என்றான். நான் எபிரேயன். நம்ம சொல்றோம்ல, நான் சிஎஸ்ஐபா, நான் யார் தெரியுமா, ஆண்டவரோட பிள்ளைப்பா அப்படி என்று சொல்லிக்கணும் இல்லையா. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. நல்லா கவனிங்க. அந்த அம்மா சாட்சி சொல்ல வந்தாங்க. நான் ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரெயினில் ஏறிவிட்டேன். நான் டிக்கெட் வாங்காமல் போய்விட்டேன். அந்த நேரம் பார்த்து டிடிஆர் வந்து விட்டார். சரி, வந்துட்டார். அவர் டிக்கெட் என்னிடம் கேட்டார். எல்லாரையும் டிக்கெட் இல்லாதவங்களாம் பிடித்து விட்டார், ஃபைன் போட்டார். என்கிட்ட வந்தார். நான் சொன்னேன், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னேன். அவர் பயந்து போயிட்டார். நாசமாக போச்சுன்னு சொன்னேன். நான் பார்த்தேன், நான் அங்கே பலிபீட்டில் உட்காந்துக்கிறோம். பக்கத்தில் பாஸ்டர் இருக்காரு. பாஸ்டர் தலை கொடுத்துருக்காரு. ஐயோ, இந்த ஆள் வந்திருக்கும் போது இந்த மாதிரி மாட்டிக்கிச்சே இருந்துச்சு. இதுவாக கர்த்தருடைய சிஸ்டம். சிஎஸ்ஐ, கிறிஸ்துவன், ஆண்டவரை அறிந்தவன் என்னுவோம். ஆனால் லஞ்சத்தை அப்படியே கொடுத்துருமா, கவரில் போட்டு கொடுத்துருமா, ஒரு டிவியை வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு வாங்குவதா கிறிஸ்தவ வாழ்க்கை? பயபக்தி தைரியமாக சொல்கிறான். நான் இவரேப்பா, நம்ம மாதிரி சொல்லலாம். அவன் மாத்தாட்டி சொல்லுவான், நாங்கள் சிஎஸ்ஐப்பா, பாரம்பரியமான கிறிஸ்தவர்ப்பா, எத்தனை தலைமுறையாக கிறிஸ்தவர் தெரியுமா என்று சொல்லிக்கிறோம். ஆனால் அதை போல் வாழ்கிறோமா? எப்போது வாழ்கிறோமா? நான் யாரும் உங்களை யாரும் சொல்லுங்க, நான் வெளியே சொல்கிறேன். ஏன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தை பயபக்தி உள்ளவன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இப்படியா வாழ்வான்? கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இப்படியா வாழ்வான்? ஆனால் இவனா கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன். அதெல்லாம் நல்ல சாட்சி மாத்திரம் நல்லா சொல்ல தெரியுது. ஆனால் எங்கே போனார் அவர்? நினிவேக்கு போக சொன்னான், தர்ஷீஸ்க்கு போனான். ஒரு மனிதன் நிமித்தம் அத்தனை பேர் மேலும், அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேர் மேலேயும் அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள் வந்தது. யோனாவுக்கு கடலில் தூக்கி போட்டாங்க. கடலில் தூக்கி போட்ட உடனே அந்த மனிதர்கள் கடலில் ஆண்டவர் கடலையும் காட்சியும் அமர்த்தினார். அப்பொழுது அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேரும் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். நம்ம இடத்தில் செய்கிற கிரியைகளை பார்த்து நாம் செய்கிற நற்கிரிகளை பார்த்து அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு தெரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் நல்ல தேவ பிள்ளைகள். பெருக்கு வரவங்களுக்கு, இந்த சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது, நம்ம ஆண்டவர் போஷத்தை பாதுகாக்கிறார். அவங்களுக்கு எத்தனை பேருக்கு சம்பளம் இல்லை, எத்தனை பேருக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, எத்தனை பேருக்கு சேலரி கட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லை இருக்காங்க. நம்ம எத்தனை பேர் நீங்கள் போஷிப்பீங்க? அந்த நற்கிரிகளை பார்த்துனா ஐயாவே கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னு என்று சொல்லுது. நல்ல கவனிங்க. இந்த மனிதன், இந்த தீர்க்கதரிசி ஆண்டவரை அறிந்தவர் தான். ஆனால் ஆண்டவருக்கு சித்தத்துக்கு மீறி போனதுனால அந்த ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த கப்பல் இருந்த அத்தனை பேர் மேலும் ஆபத்து வந்தது. நல்ல கவனிச்சு. இப்போ கர்த்தருடைய சித்தத்தை மீறி செய்யும். மற்ற 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவனே பரலோகத்தில் வாசம் பண்ணுவான், வாசமாக இருப்பான், இன்னொரு கூட பரலோகத்தில் பிரவேசிப்பான். கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறாரா? அப்போது கர்த்தரின் சித்தம் செய்தால் மாத்திரமே நீங்களும் நானும் பரலோகம் போக முடியும். நான் கிறிஸ்துவனாய் பிறந்ததுனால நான் பரலோகம் போக முடியாது. ஆண்டவருடைய இறை சித்தத்தை நான் செய்கிறேன்னா, இறை சித்தம் என்னதுப்பா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும்பா, அதுதான் அவர் சித்தம். அப்போது அந்த சித்தத்துக்கு ஏற்ற பிரகாரம் நான் நடக்கிறேன்னா. ரெண்டாவது ஒரு மனுஷனை நான் காட்டிக் கொடுக்குறேன். இங்கே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு மனுஷன், இவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி தான். கர்த்தரால் புரஜாதியருக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பவுலடிகளாரை குறித்து இங்கே எழுதியிருக்குது. நல்ல கவனிங்க. இந்த பவுலடிகளாரில் 27ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை சொல்லுகிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே இடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அப்போ அவருக்கு தெரிஞ்சு ஆண்டோடைய சித்தம் இங்கே நான் எருசலேமில் இருந்தேன், எருசலேமில் நான் சாட்சி கொடுத்துட்டேன், ஏரோதுக்கு முன்பாக சாட்சி கொடுத்து விட்டேன், அகிரிப்பா பவுலுக்கு முன்பாக சாட்சி கொடுத்துட்டேன், சிசேரியா பட்டத்துக்கு என்னை கடத்தி விட்டார்கள். இப்பொழுது நான் இங்கே எல்லா நூற்றுக்கு அதிபதிகள் தேசாதிபதிகளுக்கு விரோதமாக முன்பாக நான் சாட்சி கொடுத்து விட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன எங்கே அழைக்கிறாரு? ரோமில் இருக்கிற, இத்தாலி தேசத்தில் இருக்கிற ரோம் நகரத்திற்கு ராயருக்கு முன்பாக நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கார் என்று அறிந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்போ பவுல் சொல்றார், நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன், ராயனுக்கு அபயமிட்டாகிய ராயனிடத்திலே போ என்று அவரை சிசேரியா பட்டணத்திலிருந்து 100க்கு அதிபதியோடு கூட ஒரு சில சேவர்களோடு கூட கப்பல் ஏற்றி அனுப்பி வைக்கிறார்கள்.
நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் இந்த சம்பவங்கள் எழுதியிருக்குது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் யூரோக்கிலிதோன் என்ற காற்று அந்த படகின் மேல் மோதியது. அந்த அவர் போயிருந்த படகு மேலே மோதிச்சு, கப்பல் மேலே மோதிச்சு. அநேக நாள் நட்சத்திரங்கள் காணப்படவில்லை. மழை புயல் அடிக்குது, யாருமே சாப்பிடல, எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். கப்பலில் எத்தனை பேர் தெரியுமா இருந்தாங்க? 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லுகிறது 276 பேர். நல்ல கவனிங்க. அந்த யோனா செய்தது, ஒரு மனிதன் கர்த்தருடைய சித்தத்தை மீறி செய்த நிமித்தமாக அத்தனை பேர் மேலும் ஆபத்து வந்தது. இங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு பவுல் அடிக்கிறார் போகிறார். அந்த 276 பேர்களின் ஜீவனையும் ஆண்டவர் மீட்டுக் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நான் வாசிக்கிறேன். 27ஆம் அதிகாரம் 23, 24 வாசி. அப்போ பவுல் சொல்கிறார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் எனக்கு செவி கொடுக்கிறவருமான நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதரானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆண்டோட சித்தம் எனக்கு இருக்குதுப்பா, ஆண்டோட சித்தத்தை நான் செய்ய போறேன்ப்பா. நான் அடுத்த மாதம் ராயனுக்கு முன்பாக போய் நான் சாட்சி சொல்ல வேண்டும்ப்பா, ராயனுக்கு நான் போதிக்க வேண்டும்ப்பா, ராயனுக்கு நான் இயேசு வருகை குறித்து சொல்ல வேண்டும்ப்பா, ராயனுக்கு இயேசு சிலுவையின் மூலம் தான் ரட்சிப்பு என்று நான் சொல்ல வேண்டும்ப்பா. அதனால நான் அதுக்கு முன்பாக என்ன வந்தாலும் என்னால் சாக மாட்டேன். அது கொரோனா வியாதியாக இருந்தாலும் சரி, ரொமோனிக் பிளேக்காக இருந்தாலும் சரி, இனிமேல் வரப்போகிற எந்த கொள்ளை நோய்களாக இருந்தாலும் சரி, என்னையும் என் குடும்பத்தையும் அது அண்ண முடியாது என்று பவுல் தெளிவாக அறிந்திருக்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க ஐயா. அதே போல் தான் கடைசி வசனம், அதே 27ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் கரையேறவும் கட்டளையிட்டார். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கப்பலில் 276 பேர் இருந்தோம். 276 பேர் ஜீவனியம் ஆண்டவர் மீட்டு கொடுத்தார். முதலாவது ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தோம். கர்த்தரை அறிந்தவர் தான், ஆனால் கர்த்தரை சித்தத்தை மீறி போனால் வாழ்க்கையை போராட்டம் பிரச்சனை வந்து. இதே போல் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு நிறைவேற்றும்படிக்கு போன தீர்க்கதரிசி வாழ்க்கையிலும் போராட்டம் வந்தது. ஆனால் அதற்கு மீட்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கார். உலகத்திலே உங்களுக்கும் எனக்கு உபத்திரவம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் திகழ் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நல்ல கவனிச்சுயா, உங்கள் மேலே என் மேலே விட்ட கடமை. நம்ம ஒவ்வொருவரும் நான் வாலிப பிள்ளைகள் வாலிப ரிட்ரீட்டில் நடத்துட்டு ஒன்டே ரிட்ரீட்டில் நடத்தும்போது அங்கே கேட்க அறிவுரை சொல்வது, உங்களை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன, உங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன, அதை மாத்திரம் நாம் அறிந்துவிட்டால், அதை மாத்திரம் ஒரு மனிதன் அறிந்துவிட்டால் அவன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் வராது. நல்ல கவனிங்க. கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் முடிச்சு சொல்லுவேன். நான் என்னை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, மேன்மைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. 2008ஆம் ஆண்டிலிருந்து நான் கர்த்தருடைய இறை பணி செய்து வருகிறேன், பிரசங்கம் செய்து வருகிறேன். நல்ல கவனிங்க. 2012 ஆண்டில் என்னுடைய தங்கச்சி, என்னுடைய கசினுடைய ஹஸ்பண்ட் மச்சான் இல்லையா, அவர் வந்தார். அண்ணே நாங்கள் கிராம ஊழியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன ஊழியம் பண்ணுங்க? நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், அங்கே போனபோது இங்கே போனேன், இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறேன், அந்த மிஷன் இருக்காங்க, இந்த மிஷன் இருக்காங்க, இப்படி பண்ணுறேன் அப்படின்னு தான் என்னுடைய ஊழியத்தை பற்றி பேசணும். அவருடைய ஊழியத்தை குறித்து சொன்னார். அண்ணே நீங்கள் நிறைய ஊழியம் பண்ணுறீங்கண்ணே, என் கூட ஒரே ஒரு முறை நாங்கள் போகிற கிராம ஊழியத்துக்கு எங்களோட கூட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். 2 மாதமாக கேட்டுருந்தேன். நானும் சரி பிரதர், அடுத்த மாதம் வரும்போது அப்புறம் வரும்போது ஏன்னால் எனக்கு போவதற்கு மனம் இல்லை. நான் ஏசி சபையில் உட்காந்து பண்ணுறேன்ப்பா, நான் பெரிய காங்கிரிகேஷனில் 3000 பேர் இருக்கிற சபையில் பிரசங்கம் பண்ணி ஆளாச்சப்பா, என்ன போய் சின்ன கிராமத்தில் கொண்டு போயிடுச்சு, நான் போய் எப்படி போகிறது அப்படி என்று எனக்கு ஒரு எண்ணம். 2012ஆம் ஆண்டு நடந்தது. நல்ல கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்க. அவரும் வந்து அடிக்கடி மாதம் வந்து கேட்பார், அப்படி அண்ணே வாங்கினே, அண்ணே வாங்கினேன், அண்ணே வாங்கினேன், தங்கச்சி வேறு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுமே, சரி இப்போ இந்த மாப்பிள்ளை ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் ஒரு முறை சரி பிரதர் இந்த மாதம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு முறை அது வந்து ஆற்காடு குப்பம், சிஎஸ்ஐ பாஸ்டேட், ஆற்காடு குப்பம் பாஸ்டேட், திருத்தணிலேருந்து 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. நல்ல கவனிங்க. அந்த பாஸ்டேட்டுக்கு நாங்கள் போகணும். காலைல எத்தனை மணிக்கு பிரதர் வரணும் அப்படின்னா, காலைல நான் 5 மணிக்கு வேன் வந்துடுறேனே, நம்மலாம் போனோன்னே 5 மணிக்கா 5 மணிக்குன்னா அப்போ நான் 3 மணிக்கு எடுத்தால் தான் 1 ஹவர் ஜாம் பண்ணிவிட்டு பிரசங்கம் இருக்கணும், 1 ஹவர் ஜாம் பண்ணணும், அதுக்கப்புறம் கிளம்பணுமே. சரி என்ன பண்ணுறது, இந்த மனுஷன் கூப்பிட்டாரே அப்படின்றதுக்காக எழுந்து காலையில் கிளம்பி குளிச்சு விட்டு பிரசங்கத்தெல்லாம் எடுத்து விட்டு ஜாம் பண்ணிவிட்டு கரெக்டாக 5 மணிக்கு போய் நின்னோம். வேனில் போனோம். வேனில் போகும்போது எனக்கு ஒரே போராட்டம். ஆண்டோட சண்டை போட்டு, ஆண்டோட என்னை எதுக்கு இந்த ஊழியத்துக்கு அழைச்சிங்க, இந்த ஊழியத்துக்கு எதுக்கு எனக்கு போட்டீங்க? நான் பாட்டு நல்ல ஒரு ஏசி சபை இருந்தது, காங்கிரிகேஷன் இருந்தது, ஆவிக்குரிய சபை இருந்தது, சிஎஸ்ஐயில் இருந்தது, டிஎல்சி இருந்தது,
எல்லா சபைகளும் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பண்ணிட்டு இந்த சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. நான் அங்கே போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த இதில் இந்த மனுஷனை கொண்டு வந்து என்னை இப்போ ஒன்று வச்சுங்களேன் 1.5 மணி நேரம் போனால் நான் நல்ல வெயிட் இல்லையா, இதில் வேறு 50, 60, 70 கிலோமீட்டருக்கு மேலே போனோம்னா எனக்கு இடுப்புலாம் வலிக்கும், பேக் பெயின் வருது, தூக்கத்தை வேலை கெடுத்துட்டீங்க என்ன இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவரோடு போராடி கொண்டேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவர் சைலண்டாக நேராக போனோம். அங்கே போயிட்டு வந்த உடனே முடிச்சுட்டு ஒவ்வொரு சபையில் ஆளுக்கு போன 15-16 பேர் போனோம். ஒவ்வொருத்தரும் ஒரு சபையில் கிளை சபையில் பேசுனாங்க. என்ன போய் ஒரு சபையில் பேசுனாங்க, நான் போய் பேசினேன். ஒரு சபையில் ஒரு 25 பேர் இருந்தாங்க. சபையில் நான் எப்பவுமே 2ஆம் வருகை ஆண்டவர் 2ஆம் வருகை கொடுத்து பேசினேன். அந்த சபையில் 2ஆம் வருகை கொடுத்து பேசிட்டு செய்தியை கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கிராம ஊழியம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழுவி தலைவர் ஜெய்சிங்கன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிறந்து விட்டார், கட்டெடுத்து போய்விட்டார். அவர் தான் எல்லாருக்கும் கிராம ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம ஊழியம் போயிட்டு அங்கே போய் நான் திடீர்னு ஆண்டவர் நம்ம போய் நல்லா இருந்தேனே, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டுங்க, இந்த வெயில் என்னன்னு எனக்கு என்னத்தை பண்ண தெரியும், இந்த வெயிலில் ட்ராக்ஸ் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லையா, என்ன தானே வர வச்சுங்கன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரோட உள்ள மனசில் போராடி கொண்டே இருக்கேன். நல்லா கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்க. அப்புறம் ஒரு இடத்துல இப்போ 2-3 இடத்துல சாட்சி சொன்னாங்க, செய்தி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதற்கு பிறகு வந்தோடனே எல்லாரும் வந்து ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் குழுவின் தலைவராக ஜெய்சிங் என்ன சொன்னார், 2 பேராக போயிட்டு ஒவ்வொரு வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு அக்கா ஒரு சிஸ்டர் வந்து அண்ணே ஐயா எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய மச்சான் அவர் சொன்னா இல்லையா, என்னுடைய பிரதரில் இருக்கா இல்லையா, அவரோட கூட நானும் போனேன். இது வேறையா, இங்கேருந்து வந்து இந்த ஹவுஸஸ் வேறு போகணுமா, அவங்க போயிட்டு வர ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தோட வேடு கூட நான் போனேன். அவர் கூட்டிகிட்டு போனோம்னு ஒரு வயதானது எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் உடம்பு சரியில்லை, கால் சரியில்லை, அவருக்கு கால் நடக்க முடியல, அவர் உட்காந்துருக்காரு, அவர் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா அப்படின்னு போனார். அந்த வீட்டுக்குள்ளே போனோம். இது நல்லா பெரிய வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா அது பெரிய சொன்னோம், வீச வச்சுட்டு காலை நீட்டி வச்சு கொண்டு ஒரு வயதான உட்காந்து கொண்டார். அவர்கிட்ட போனோம்னு ஜெபம் பண்ண சொல்லியிருக்கோன்னு நான் சீனியர் இல்லையா, வயசில் மூத்த வந்ததுனால அவர் சொன்னார், அண்ணே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கண்ணே. நான் ஜெபம் பண்ணுவேண்ணா, நான் தான் வேண்டாம் விருப்ப போயிருக்கேன், நான் தான் திட்டிகிட்டே போயிருக்கேன், ஆண்டோட சண்டை போட்டுன்னு போயிருக்கேன், அதனால் நான் இல்லை நீங்களே ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒன்று அந்த தம்பி வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐயாவை பார்த்து கேட்டேன், ஐயா உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு ஒரு பேர் சொன்னார். அப்படியா, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மீசை வச்சிருந்த அந்த வயதான தம்பி சொன்னார், நான் 35 வருஷமாக இந்த ஊரின் தலைவனாக இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்லிட்டு அந்த கட்சியில் நான் 35 வருஷமாக இருக்கிறேன், இந்த ஊர் தலைவர் நான் தான், என்னை மீறி யாரும் வர முடியாது, போக முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற ஜீசஸ் கிரைஸ்ட் யார் எனக்கு தெரியாது அப்படின்னு. இங்கே இருக்கிற திருத்தணி பக்கத்தில் இருக்கிற திருத்தணிலேருந்து 10 கிலோமீட்டர், திருவள்ளூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆற்காடு கொண்டம் கிராமத்தில் சம்பவம். அதுக்கு பிறகு அவர் சொல்லிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இயேசுவை குறித்து சொல்லிவிட்டு இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக எனக்கு ரட்சிக்கப்படலாம், இயேசுவின் சிலுவை மூலமாக ரட்சிக்கப்படலாம் என்று சொல்லிவிட்டு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு அவர் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணார். நான் ஆண்டவருக்கு கூட என் கண்ணீர் தாரதாரையாக வந்துவிட்டு அவங்களுக்கு நினச்சினாங்க, ஐயாக்காக தான் எங்கள் அப்பா மேலே இவருக்கு இவ்வளோ பாசமா, இவ்வளோ கிறிஸ்துவ அன்பா அவரை நெருக்கி ஏவுறாங்க. ஆனால் நான் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்கள் எத்தனை உண்டு ஐயா, அறியாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை முதலாம் வருகையை அறியாத ஜனங்கள் எத்தனை கோடி உண்டு ஐயா. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற, நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற, என் சொந்த ஊர் திருவள்ளூர், அந்த திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் என் இயேசுவை பற்றி தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். நண்பு தம்பி, நண்பு தங்கச்சி, ஐயா, அம்மா, அக்கா, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு 3 சகோதரிகள் உண்டு. ஆண்டவர் நல்லா ஆசிரியச்சுக்கா, நல்லா கோடீஸ்வரே இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நான் பண்ணுற ஊழியத்தை பார்த்து அவங்ககிட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கிடையாது, தம்பி நானும் உங்கள் ஊழியம் பண்ணுறான், எப்படி ஊழியம் பண்ணுறது, நீ எப்படி மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் 5 நிமிஷம் மேலே ஜெபம் பண்ண முடியும். அப்படியா, நான் சொல்கிற ஒரு காரணம், ஜெபம் பண்ணுங்க, உனக்காக ஜெபம் பண்ணு. அதுக்கப்புறம் பக்கத்தில் சர்ச்சில் உங்கள் பக்கத்தில் யார் உட்காராங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இந்த பக்கம் யார் உட்காராங்க, இந்த பக்கத்தில் யார் உட்காராங்க. நம்ம தான் சிஎஸ்சியில் ஒரு இடத்துல வந்தால் அந்த இடத்துல தானே உட்காருவோம். 40 வருஷமாக அது ஒரு இடத்துல தானே உட்காந்துருப்போம். பக்கத்தில் அந்த இடம் தெரியாதான், நான் இடத்துல உட்காந்து அந்த இடம் தான் உட்காருவோம் தெரியாதான், அந்த மாதிரி அவங்க உட்காருவாங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாதையா அப்படின்னு நம்ம கேட்பாங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட சொன்னேன், அவங்க பக்கத்தில் அந்த ரோலில் இருக்கிறவங்க, பக்கத்து ரோலில் இருக்கிறவங்க, பின்னாடி ரோல் யார் இருக்காரவங்க, உங்கள் ஆயருக்காக, ஆயர் குடும்பத்திற்காக, பிஷப்புக்காக எல்லாருக்கும் ஜெபம் பண்ணு. அது முடிச்சியா, அடுத்தது உங்கள் வீட்டுக்கு வா. உங்கள் வீட்டில் இருக்கிற தெருவில் இருக்காங்களா, ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்குது, இந்த காந்தி ஸ்ட்ரீட்டு, இந்த மருத நகர், இடையர்பாளையம், கோயம்புத்தூர், சாய்பாபா காலனி, அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக சொல்லி ஜெபம் பண்ணு. அதுக்கே உங்களுக்கு நேரம் பார்த்தாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது,
நல்ல கவனிங்க. எப்படிடா எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது சொல்லிக் கொடு தம்பி. நான் சொன்னேன், உனக்கு யார் ஃபஸ்ட்டு உனக்கு ஆரம்பிக்க போகிறது, யாரிடம் இருந்து ஆரம்பிக்க போகிறது தெரியுமா? உனக்கு ரொம்ப பழக்கமானவங்க யார், அவங்ககிட்ட ஆரம்பிக்கும். அப்படியா, யார் எனக்கு பழக்கமானவங்க? நிறைய பேர் இருக்காங்க. யார்கிட்ட நம்ம பழக்கமானவங்க? டெய்லியும் வீட்டுக்கு யார் வருது, அவர் நான் ஆவின் பால் கலப்படமாக வந்து இதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் பசுமாட்டு பால், ஃப்ரெஷ் பசுமாட்டு பால் வாங்குவேன். பால்கார் தான் வருவார். அப்படியா, பால்கார் நல்லா பேசுவார். நல்லா பேசுவார். முன்னாடி கண்டுபிடி போச்சு, நாளைக்கு எரும மாடு வாங்க போகிறேன், அதெல்லாம் வரைக்கும் பேசுவார். அப்படியா, சரி, அவர்கிட்ட போய் இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லிடு, இயேசு சீக்கிரம் வருகிறார் சொல்லி அவ்வளோதான் சொன்னது போகுமா. அதை முதல்ல சொல்லி அதுவே சுவிசேஷன் தான். அந்த வார்த்தையை விட்டு கிரியை செய்யணும்னு நான் சொன்னேன். நல்ல கவனிங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னக்கா சொல்லிட்டியா? அவர் பால்கார் வந்தார். வந்தார். பேசுறாரா? பேசுறாரு. முந்தானத்துக்கு மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சுங்க, சீம்பால் எடுத்து சாப்பிட்டாங்க, அதெல்லாம் சொன்னார். அப்படியா, சரி, நீ தான் சொன்னேன். சொல்றது எனக்கு பயமா இருக்குது. கண்ணுக்குட்டி போட்ட கதை பேசுறது, பால் நல்லா இருக்குதா அந்த கதை பேசுறது, உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்கள் பொண்ணுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, டெலிவரிக்கு வந்திருக்கா, அந்த கதையெல்லாம் பேசுறது. ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்வதற்கு மனம் இல்லை. நம்பு தேவ பிள்ளைகளே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறாங்க. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அந்த சித்தத்துக்காகத்தான் மிஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதுக்காக அருட்பணிக்காக தான் தெரிந்து கொண்டார். நல்ல கவனிங்க. நம்ம 5 அப்போ 2 மீது நிறைய காணிக்கை கொடுக்குறீங்க, ரைட்டு, ஓகே, அது யாரும் தவறாக சொல்லவில்லை. அந்த டிவி இந்த டிவி எல்லாத்துக்கும் காணி கொடுப்போம். அவங்களும் நல்ல ஊழியம் பண்ணுறாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய சிஎஸ்ஐயில் மிஷன் போர்டு இருக்கிறது, அதில் மிஷனரிகள் இருக்கிறார்கள்? எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம மிஷன் போர்டு டைரக்டர் யார் தெரியும்? தயானந்தம், பால் தயானந்தம் ஐயா தான் நமக்கு மிஷன் போர்டு டைரக்டர். எத்தனை பேருக்கு அவர் பேர் தெரியும்? எத்தனை பேருக்கு நம்ம மிஷனரிக்கு எவ்வளோ சம்பளம் தெரியும்? நம்ம எதனா கொடுத்துருக்கோமா? நம்ம சிஎஸ்ஐ மிஷனரிக்கு நம்ம யாரும் தெரியுமா? முதல்ல நமக்கு தெரியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு போகணும். சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடமை. எங்கள் சென்னை பாஸ்டேட்டில், எங்கள் சென்னை டயசிஸில், எங்கள் வில்லியம் சார்ல்ஸ் பாஸ்டேட்டில், அந்த ஜார்ஜ் டவுன் பாஸ்டேட்டில் இயேசுவை அறியாதவர்கள் ஒருவர் கூடாதுப்பா. நான் நங்கநல்லூரில் இருக்கிறேன்ப்பா, நான் எம்கேபி நகரில் இருக்கேன்ப்பா, நான் பெரம்பூரில் இருக்கிறேன்ப்பா, நான் பல்லாவரத்தில் இருக்கிறேன்ப்பா. ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அதை சுற்றிலும் இருக்கிற ஒரு ஃப்ளாட்ல இருந்தால், அப்பார்ட்மெண்ட்ல இருந்தால், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை அறிந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ஒரு ரீசனோடு போங்க. நான் ஹார்ட்பீட்டை குறித்து நான் ஒரு இதில் புக்கில் படித்தேன். அந்த மனுஷன் ஒரு தீவுக்கு போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி போகிறார். அந்த தீவில் கால் வைக்கும்போது ஒரு கிறிஸ்தவருக்கு கூட இல்லை. கடைசியாக அந்த ஜான் ஹார்ட்பீட் இறந்து போகும்போது அவர் கடலில் சொல்கிறாங்க, இங்கே வந்தார், இந்த மனிதன் இந்த தீவில் கால் வைக்கும்போது ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லை. ஆனால் இந்த மனிதன் மரிக்கும் போது கிறிஸ்தவை அறியாதவர்கள் ஒருவர் கூட இல்லை. அவர் வரும்போது அந்த தீவில் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லை. அந்த மனிதன் மரிக்கும் போது கிறிஸ்தவை அறியாதவர்கள் ஒருவர் கூட இல்லை. வாழ்ந்த அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. எல்லா கண்களையும் மூடலாம். அட்டதாம இந்த வார்த்தைக்காக சிரிப்பாங்க. அடுத்த மண்ணு உண்டாது. எல்லா கண்களையும் மூடலாம். கத்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக நமக்கு கொடான கூட நன்றி சோதனை எடுக்கும். தகப்பனே, இந்த தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்ட ஒவ்வொரு காதலும் தொடுத்து கொண்டிருக்கும்படிக்கு திரும்பி பாராட்டுட்டாங்க. பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் நீ சொன்னதை மாத்திரம் சொல்லு. காயலுக்காக, நம்ம குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்வோம். செக்ரட்டரிக்காக, ட்ரெஷருக்காக, கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருக்காக, டீக்கடையாக்காக வேண்டிக் கொள்வோம்ப்பா. சபை அங்கத்தினர் வாலிப ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், அன்றைய ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம். சிறு பிள்ளைகள் ஊழியம், அந்த ஊழியத்தை முன்னேறி நடத்தும் ஒவ்வொருவரும் நமக்கு காரம் இருக்கு. ஆசீர்வதிப்பீராக. அன்றைய இதை கட்டான சூழ்நிலையில் பிள்ளைகளை பாதுகாத்து போஷித்து வழியடி செல்வதற்காக இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்கிறோம். சீக்கிரத்தில் இந்த பொருளாதார கிருமிகள் எங்கள் தேசங்களை விட்டு அழியும்படிக்கு அன்றைய நீங்கள் மனமிறங்கி தாக்குனே, மனமிறங்கி எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறாக, காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. இதனை வேலையை பொறுப்படுத்திக் கொள்கிறேன். இயேசு நாம் தீவிர கல்விதாவே அப்படி வாய்ப்பு 1000 மக்களும் நம்ம செக்ரட்டரி அண்ணனுக்கும், ட்ரெஷருக்கும், டிசி மெம்பர்ஸ்க்கும், கமிட்டி அங்கத்துக்கு ஒவ்வொருக்கும் நீங்களுக்கும் இந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவர் ஒரு பேராமைந்தனுமா
இறந்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் எனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. சங்கட மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்ல பரனான எந்தை தன் பல பாரிசமே இருக்கின்றார் என நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்த ஆவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்பு உலகெனவும் மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவும் ஓவானித்திய ஜீவனுமே உள்ளதெனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. ஆண்டவருடைய அருட்செய்தியை நாம் உற்சாகமாக கேட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அனுப்பு. எங்கே அனுப்ப வேண்டும்? ஆண்டவருடைய பணி செய்ய, சுவிசேஷத்தை சொல்வதற்காக நம்மை தேவன் அழைத்திருக்கின்றார். அதில் சிறப்பாய் ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டையில் வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவருடைய பணி செய்வதற்கு நாம் விரைந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு வாழ்வாதாரங்கள் அற்று இருக்கின்ற மக்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். பலவீனமாய் இருக்கின்றவர்கள் மத்தியிலே நாம் பலசாலிகளாய் காண்பிக்க கூடாது, அவர்களோடு இணைந்து கொள்ளும். சுகவீனமாய் இருக்கின்றவர்கள் மத்தியிலே நாம் சுகவீனமாய் காணப்படுவோம், ஆறுதலாய் இருப்போம். அப்படிப்பட்ட நிலைமைகளிலே நம்முடைய திருச்சபை இம்மட்டும் வளர்ந்து கொண்டிருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். அனுப்பு, நான் இதோ போகிறேன் என்ற நிலையோடு நாம் இந்த வாரத்திலே கடந்து போய் வருகின்ற நாட்களில் ஆண்டவருடைய பணியை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். எதெல்லாம் நமக்கு கடினமாய் தோன்றுகிறதோ அவைகளெல்லாம் இந்த மாதத்தோடு முடிந்து நன்மையான காரியங்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே செய்து கொடுப்பார். ஆகவே மீண்டுமாக செய்தியை கொடுத்த அருமையான தாசரையும் கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. திருச்சபைக்கான அறிவிப்புகள்: இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை காணுகின்றவர்கள் 12/7/2020 மிஸ்ஸஸ் என்சி ஜெபமலர் நான்சி சோனியா. 13/7/2020 மிஸ்டர் பிரதீப் குமார். 14/7/2020 மிஸ்டர் ஜோயல் ஜெபராஜ். திருமண நாளை காணுகின்றவர்கள் மிஸ்டர் ஜார்ஜ் மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் சுதா. 14/7/2020. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம்
என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கர்த்தர் திருமணத்தை காணுகின்றவர்களையும் அருமையாய் பிறந்த நாளை காணுகின்றவர்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களை காணுகின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே என்னென்னலாம் நினைக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நாளை காணுகின்ற தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் பல நூற்றாண்டுகளை காண கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய சமூகம் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த வியாதிகள், கஷ்டங்கள், தோல்விகள் வராதபடி தேவன் தாமே பாதுகாப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரோடு ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலமே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இது 2ஆம் வாரம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் எல்லாரும் இந்த பயங்கரமான சூழ்நிலையில் ஆண்டவர் இம்மட்டும் நம்மளை நடத்தினாரு, இம்மட்டும் நம்மளை தாங்கினாரு, இம்மட்டும் நம்ம ஏந்தினாரு, சுமந்தாரு. இந்த மாதத்தில் தேவன் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குத்தத்தமான வசனத்தை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் ஆண்டவரே மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீர் எங்களோடு இருப்பதினால வறட்சியாய் காணப்படுகிறது, வனாந்தரமாய் காணப்படுகிறது, வாழ்விழந்து காணப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு இருப்பதினால எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, பெரியோர்களுக்காக, குழந்தைகளுக்காக ஆண்டவரே, சென்ற வாரத்தில் நாங்கள் எவ்வளோ ஜெபித்த எங்கள் அருமையான மகள் ஆண்டவரே அனிதா ஜார்ஜிக்கு நீர் கொடுத்த நல்ல ஆண் பிள்ளைக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. மீதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட நீர் அருள வேண்டும் என்று நாம் எல்லாரும் கேட்கப்போம். மீதி எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். வாழ்விழந்தவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த தொற்று போவதற்காக அவைகள் மறைந்து போக வேண்டும். எந்தெந்த மண்டலங்களிலே அவைகள் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறதோ அந்த அச்சுறுத்தலெல்லாம் நீங்கி போக வேண்டும். அவர்களை பாதுகாக்கின்ற மருத்துவர்களை தேவன் பாதுகாக்க வேண்டும். செவிலியர்களை, மருத்துவமனைகளை, நம்முடைய அனைத்து மிஷன் ஹாஸ்பிட்டலும், நம்முடைய இயக்குனர் டாக்டர் ஜெயின் அவரோடு இணைந்திருக்கின்ற அத்தனை பேர், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற இயக்குநர்கள், அரசாங்க மருத்துவர்கள், தனியார் மருத்துவர்கள் எல்லாரோடு தேவன் இருக்கிறார். ஊழியர்களோடு தேவன் இருக்க வேண்டும், ஊழியக்காரர்களோடு தேவன் இருக்க வேண்டும், விசுவாச குடும்பங்களோடு தேவன் இருக்க வேண்டும். நாம் எல்லா கர்த்தரை கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரை ஸ்துதிப்போம். நம்முடைய பேராயருக்காக ஆண்டவரை துதிப்போம். எல்லா ஆயர்மார்களுக்காக, திருச்சபைக்காக, குடும்பங்களுக்காக, நலிந்து மெலிந்து காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக, திருமண வயதுகளை தாண்டி இருக்கிற பிள்ளைகளுக்காக, திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருக்காக இந்த நாளிலே நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். பலவீனமாக இருக்கிற சுகர் பேஷண்ட், இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டயாலிசிஸ் பண்ணுறோம், கேன்சர் பேஷண்ட், எல்லா வியாதிகளும் மறையணும். முட்டி வலி, பாத எரிச்சல், கை வலி, கழுத்து வலி, மூக்கு வலி, எல்லா வலிகளிலிருந்து தேவன் நீக்கும்படியாய் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சென்னை பட்டணத்தில் இருக்கிற ரெய்னி மருத்துவமனைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கல்யாணி மருத்துவமனைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவனமாகவே காஞ்சிபுரம் மருத்துவமனைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். திருவள்ளூர் மருத்துவமனைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நகரி மருத்துவமனைக்காக, அரக்கோணம் மருத்துவமனைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருவள்ளூர் ஈக்காடு மருத்துவமனைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த உலகமெல்லாம் இருக்கிற ஹெல்த் கேர் சென்டருக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். காவல்துறைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இன்னும் இருக்கின்ற எல்லா சோசியல் மூவ்மெண்ட்ஸ் யாரெல்லாம் தன்னார்வ தொண்டர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். மாநகராட்சி, மாநில
அரசு, மத்திய அரசு, நம்முடைய அரசு, அரசாங்கம், நம்முடைய முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாரையும் தேவன் பாதுகாக்கும்படியா, திருச்சபையினுடைய பெரியோர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், வயதானவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை தேவன் பாதுகாக்கும்படியாக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். குழந்தைகளை, வாலிப பிள்ளைங்களை, நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த தொற்று வியாதி பரவி கொண்டிருக்கின்றது. அவர்கள் எல்லாருக்கும் தேவன் மிகுந்த கிருபை அளிக்கும்படி, ஆண்டவருடைய பேரை அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் ஏந்துகிறவர், அவர் சுமக்கிறவர். ஆகவே நம்மை நாமே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்போமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து அந்த நல்ல தெய்வமே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் எங்களை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். முடிந்ததென்று நினைத்த நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். முடிந்ததென்று நினைத்த நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலேப்பா இதோ எங்களை அனுப்புங்கப்பா. நாங்கள் போய் உடைய பணியை செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை கண்டறியத்தக்க சமயத்திலே நாங்கள் உம்மை தேட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஒரு நாளும் பொய்த்து போகாது ஆண்டவரே. எப்படி மழை பூமியை நிரப்புறது போல உம்முடைய அன்பான வார்த்தைகள் இந்த நாளிலே எங்களை நிரப்பினதற்காக, எங்களை வழிநடத்தினதற்காக, எங்களுடைய காயங்களை ஆற்றினதற்காக, மறுஜீவனை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் திருச்சபை முழுவதையும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் உள்ள எல்லா பெரியோர்கள், சிறியோர்கள், குழந்தைகள், வாலிபர்கள், எல்லா சங்கங்கள், எல்லா பொறுப்பாளர்கள், இதை கேட்கின்ற அனைத்து உம்முடைய சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பலவீனமாய் இந்த பகுதியை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பலத்தை தருவீராக. சுகவீனமாய் இருக்கின்றவர்களுக்கு சுகத்தை தருவீராக. எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்று நினைக்கின்றவர்களுக்கு திருமணங்களை வாய்க்க செய்வீராக. ஆண்டவரே, என் வியாதி இவ்வளவு நாள் இப்படியே இருக்குமா என்று நினைக்கின்றவர்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் நீர் அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால எல்லாம் முடியும் ஐயா, உம்மால எல்லாம் முடியும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே, பிரசவத்திற்கு காத்திருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சுக பிரசவத்தை நீர் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது திருமதி ஜாக்லினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை தன்னுடைய வீட்டிற்கு போயிருக்கிறார். நல்ல சுக பிரசவத்தை தேவன் அருள்வீராக ஆண்டவரே.
ஆண்டவரே எங்கள் அருமையான காயத்ரிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைக்கு சுகப்பிரசவத்தை என் தேவன் அருள்வீராக சுவாமி. எபினாவுக்கு சுகப்பிரசவத்தை அருள்வீராக, பிளஸிக்கு சுகப்பிரசவத்தை அருள்வீராக. எங்களை அறியாமலே இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய குழந்தைகளை சுமந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலனை சுகத்தை தருவீராக. திருமண ஆயத்தங்களிலே ஈடுபடுகிற குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிங்க. திருமணங்களை கட்டுவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலைகளை கொடுங்க ஆண்டவரே. மன அமைதி அற்றவர்களுக்கெல்லாம் மன அமைதிகளை கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய செயலர், பொறுப்புலர், கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கள். பேராயத்தினுடைய எங்கள் பேராயருக்காக, குடும்பத்திற்காக, அனைத்து ஆயர்களுக்காக, சின்ன ஊழியங்க, பெரிய ஊழியங்க, டிராக்ஸ் ஊழியங்க, ஆண்டவரே எல்லா ஊழியக்காரர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. மனமாறுதலை எங்களுக்காக இந்த தொற்று எங்களை விட்டு போக வேண்டும் என்றால் நாங்கள் மனமாறணும் சார். ஆண்டவரே நாங்கள் மனமாறினாங்க. வியாதியோடு இருக்கின்ற ஆண்டவரே மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் யாராயிருந்தாலும் சுகம் கொடுப்பது நமக்கு லேசான காரியம். எங்கள் மருத்துவர்களை அபிஷேகிப்பீரார், குணப்படுத்துவீரார். எல்லாத்தையும் உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தூர தேசத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்களுடைய திருச்சபை இந்த சென்னை பட்டணம் முழுவதிலும் நிறைந்திருக்கிறார்கள் ஆண்டவர். எல்லா சகோதர சகோதரிகள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். சகல துதிகர மகிமை எல்லாம் உம்முடைய தாண்டவர். செய்தியை சுமந்து வந்த தாசரையும் உடைய குடும்பத்தையும் அவருடைய பணிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்று சதா காலங்களிலும் ஆண்டவர் வருகை மட்டும் நிலைத்திருப்பாராக. ஆமென். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம், நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போய் வாருங்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்தாலும் சரி, வீடுகளில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் கை கொடுக்காம வாழ்த்துதல் சொல்லி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவருக்கு ஒருவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமாம்.